டாப் ஸ்லிப்பில் இருக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்குது. பொள்ளாச்சியில் இது வந்து ஒரு அனிமல் மியூசியம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்க்கும் இருக்குது. ஆனால் அந்த அனிமல் மியூசியம் தான் ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்பாட். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பதப்படுத்தி வச்ச மிருகங்கள், அது மட்டும் இல்லாமல் பதப்படுத்தி வச்ச மிருகங்களோட எலும்பு எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க பக்கத்துலேயே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 300-400 வருஷம் இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனிமல்ஸை ஃபுல்லாமே எப்படி எவால்வ் ஆச்சு எல்லாமே வந்து இந்த மியூசியத்தில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பதப்படுத்தி வச்சு அதை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இங்கே போனீங்கன்னா நிறையா நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சில மிருகங்கள்லாம் நீங்கள் பதப்படுத்தி வச்சுருந்ததை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன் டே வந்து உங்கள் குட்டீஸோடு போய் எங்கேயா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டாப் ஸ்லிப் ஒரு உருப்படியான ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மலை மேலே ஏறுறப்ப கொடைக்கானலில் எவ்வளோ ஹேர்பின் பெண்டஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் நிறையவே ஹேர்பின் பெண்டஸ் இருக்கும். அதனால் பார்த்து இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னாய் அப்புறம் யானை ரெண்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிறப்ப சென்னாய் எவ்வளோ இல்லை, ஆனால் யானைகள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மான்கள்லாம் நீங்கள் நார்மலாகவே அங்கே வந்து தொட்டு இது பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து குட்டீஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த இது வந்து பேர்ட்ஸில் வந்து நேச்சுரலாகவே கத்துற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே நேச்சுரலாக கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே உள்ள ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இவங்க ஒரு எலும்பு செய்கிறத கூட எல்லாமே வந்து உண்மையான எலும்பு தான் வச்சுருக்காங்க. எதுவுமே இந்த தர்மாக்கோலில் பண்ணுறது எதுவுமே அப்படி பண்ணி வைக்கல. அதனால் போய் பாருங்கள்.